ஹலோ ஆல் வெல்கம் டு பிரிசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன். ஸோ இதுதான் சாரியோட ஃபோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா கோலம் டிசைன் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கோலம் டிசைன் இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இந்த ட்ரேசிங் பேப்பர் நான் பிளாகில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாகோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி அதை எப்படி ரீசைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அப்கமிங் ட்ரேசிங் கிளாஸில் வந்து ஒர்க் ஷாப்பில் கற்றுக்கலாம். இல்லாட்டி ட்ரேசிங் வீடியோஸும் நான் நிறையா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் முடிச்சதுக்கப்புறமா வெறும் செயின் ஸ்டிச் தான், வேறு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. கொஞ்சம் ஏஜ்டானவங்க ப்ளஸ் ஒன்லி த்ரெட் ஒர்க் தான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் சாரீ கலர் எல்லோ அப்படிங்கிறதுனால நம்ம அந்த எல்லோ கலர் மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இன்னும் நிறைய பேர் ட்ரேசிங் அப்போ டவுட் கேட்குறது என்னன்னா, அந்த ட்ரேசிங் அழிஞ்சிராதா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், கண்டிப்பாக அழிஞ்சிரும். ஸோ அதனால தான் எப்போவுமே ட்ரேசிங் முடித்த உடனே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டு முடிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம முடிக்கிறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சாரியும் ப்ளவுஸும் சேம் கலராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோல்டு சரி, சாரியில் என்ன சரி கலர் இருக்கோ அதையும் யூஸ் பண்ணி, லைக் காப்பர் சரி இல்லாட்டி ஆன்டிக் கோல்டு அந்த மாதிரி என்ன சரி இருக்கோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதில் கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் சாரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு க்ரீனு ரெட்டெல்லாம் இருந்தது, மெரூன்லாம் இருந்தது இல்லையா. ஸோ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா நான் சோட்டி ஸ்டிச், அட்வான்ஸ்டு வெரைட்டி ஆஃப் ஒரு ஸ்டிச்சு சோட்டி ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். சோட்டி ஸ்டிச் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கோலம் டிசைன், எஸ்பெஷலி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சாரீ ஒரு குட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கட்டிட்டு போகணும், டெம்பிளுக்கெல்லாம் கட்டிட்டு போகணும் அப்படின்னா பெஸ்ட்டு. மெயினாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆரி ஒர்க் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ப்ரைடல் டிசைன்ஸ், ஜர்தோசி ஒர்க் எல்லாம் தெரிஞ்சால் தான் ஆரி ஒர்க் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வெறும் செயின் ஸ்டிச் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கீங்க. மெயினாக என்னென்னா அந்த டெக்னிக்ஸ் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன அதில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், எப்படி இந்த பொட்டிக் பிஸ்னஸை வந்து ரன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு ஒரு டிசைன் பண்ணால் கூட நீட் ஃபினிஷிங்கில் கொடுக்கணும். நீட் ஃபினிஷிங் எப்படி வரும்னா, ப்ராப்பராக நம்ம ட்ரேஸ் பண்ணி போட்டால் தான் நீட் ஃபினிஷிங் வரும். கார்பன் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணுறது இல்லாட்டி A3 சைஸ் A4 சைஸ்னு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொஃபஷ்னலாக ட்ரேசிங் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ட்ரேஸ் பண்ணி நம்ம வந்து அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த டிசைனுமே பாருங்கள் வெறும் செயின் ஸ்டிச் தான் நான் போட போகிறேன். பட் நல்ல ஃபினிஷிங்கோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து தேடி வரும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆரி எம்ப்ராய்டரி போடுறாங்க, நிறைய காம்படிஷனும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பட் இன்னும் சில பேருக்கு வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஃபினிஷிங் குவாலிட்டி ப்ரைஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் போட கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெயினாக பொட்டிக் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நம்மளோட கம்ப்ளீட் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது சம்மர் ஸ்பெஷலாக வந்து ஒன்லி அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரியும், செயின் ஸ்டிச் எல்லாம் தெரியும், எனக்கு வந்து பீட் ஒர்க்லாம் தெரியும், எனக்கு அட்வான்ஸ்டாக ஜர்தோசி ஒர்க்கு, நெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, கட் ஒர்க்கு இந்த மாதிரி இப்போது இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் மெயினாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொட்டிக் மேனேஜ்மெண்ட் எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல், அண்ட் எப்படி ஒரு கேட்லாகை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், கஸ்டமர் ஹேண்ட்லிங், ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி நம்ம டிசைன்ஸ் காட்டணும், இல்லை என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அவங்ககிட்ட கேட்கணும், ஆர்டர் எடுக்கும்போது எப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசணும், இந்த மாதிரி பொட்டிக் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும், லைக் செயின் ஸ்டிச்சும் பீட் ஒர்க்கும் தெரிஞ்சிருக்கணும். நான் அதை இதில் கவர் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக நம்ம த்ரெட் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். த்ரெட் ஒர்க் உங்களுக்கு கவர் ஆகும், பானி ஒர்க்கு, அப்புறம் லோடிங் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கில் எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு கவர் ஆகும். ப்ளஸ் கட் ஒர்க்கு, நெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, அதுலேயே உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் ஸ்டிச்சஸ், அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ், இதில் நான் சொன்ன மாதிரி சோட்டி ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க 3D ஒர்க்கு, 5D ஒர்க்கு, இதெல்லாம் போக உங்களுக்கு ட்ரேசிங் ப்ரொஃபஷனல் மெத்தடில் எப்படி ப்ராப்பராக ஒரு சிம்பிள் டிசைன், அப்புறம் ஒரு ஹெவியான ப்ரைடல் பல்லாக் டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணணும், அண்ட் கம்ப்ளீட்டாக பொட்டிக் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இந்த கோர்ஸில் வந்து கவர் ஆக போகுது. இது வந்து 1 month கோர்ஸ். இப்போது சம்மருக்காக ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 1 monthல் உங்களுக்கு டோட்டல் 20 கிளாஸ் வரும். சாட்டர்டே சண்டே ஹாலிடே. ஸோ மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், கன்னடா 3 லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது. மார்னிங் பேட்சும் இருக்குது, ஈவினிங் பேட்சும் இருக்குது. ஸோ இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக இருக்குது. மார்ச் உங்களுக்கு
16th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் கிளாஸ் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபுல் சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த கோர்ஸ் வந்து டெஃபினட்டாக 1 மந்தில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸ், அதாவது கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே உங்கள் பிஸ்னஸையும் நான் ஸ்டார்ட் பண்ண வச்சுருவேன். உங்களோட ஆன்லைன் பொட்டிக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எப்படி ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அக்கௌண்ட்டுமே ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் இமீடியட்டாக பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு எல்லாமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ யாராவது ஆரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சம்மர் ஹாலிடேஸில் பெஸ்ட்டாக ஒரு விஷயம் கற்றுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு நிறைய டைமும் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் நிறையா ஹோம் ஒர்க் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நான் கொடுப்பேன். அண்ட் நிறைய டிஸ்கஷன்லாம் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிளாஸு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் கிளாஸ். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பிளானில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு புட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளானில் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதுக்கு வந்து டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி வந்து ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும்ல எந்த அவசியமும் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸ்லேயே கவர் பண்ணிவிடுவோம். மெயினாக செயின் ஸ்டிச்சும் பீட் ஒர்க்கும் தெரிஞ்சிருக்கணும். அது 2 மட்டும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் பேசிக் கவர் பண்ண மாட்டேன், டேரெக்டாக நம்ம அட்வான்ஸ்டு தான் போக போகிறோம். அதனால் பேசிக் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதீங்க. அப்புறம் செயின் ஸ்டிச்சே போட தெரியலன்னா மற்றதெல்லாம் போடுறது கஷ்டம். அதனால் தெரிஞ்சவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். கம்ப்ளீட்லி அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும். ப்ளஸ் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்குமே இதில் கவர் ஆகும். ஸோ ஃபுல் சிலபஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் செயின் ஸ்டிச் தான் போடுறோம். பட் ஆனால் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஷார்ப் எட்ஜஸ் ஆகட்டும், அந்த பெண்டு, அந்த கர்வு, இதெல்லாம் நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு, அதுவும் அந்த டபுள் செயின் ஸ்டிச் 2 செயினுக்கும் நடுவில் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மெயின் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து கற்றுக்க போகிறீங்க. ஏன்னா ஆரி ஒர்க்கு நிறையா பேர் போடுறாங்க, ஆனால் எல்லாத்தோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்காது. அந்த ஃபினிஷிங் மெயினாக வரணும் அப்படின்னா என்னென்னலாம் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து கற்றுப்பீங்க. மெயினாக ட்ரேசிங் வந்து கம்ப்ளீட்டாக கற்றுப்பீங்க. எந்தெந்த ஸ்டிச்சை எங்கெங்கே அப்ளை பண்ணணும், டிசைனிங் அப்ளிகேஷன்ஸ் கற்றுப்பீங்க. நீங்களே ஓனாக நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. உங்கள் ப்ளவுசஸ் வந்து அளவு எடுத்து எப்படி ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ணி ஒரு டிசைனை ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி பேசிக் தெரிஞ்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு கடகடன் ஃபாஸ்ட்டாக நம்ம போயிடலாம். ஸோ உங்களுக்கு டோட்டலாக 1 மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே ப்ராக்டிஸ் டைமும் இருக்கும். ஸோ நீட்டாக உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் இல்லை 2 ப்ளவுஸ் கூட நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப இன்டென்ஸாக டீட்டெயிலிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது செயின் ஸ்டிச் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக டபுள் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ சென்டர் போர்ஷன் எல்லாமே நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு, பூலியன் ரோஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் என்னென்ன ஸ்டிச்சஸ் கவர் ஆகும் எல்லாமே உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் வரும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் என்னென்னலாம் நான் மென்ஷன் பண்ணிக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். மெட்டீரியல்ஸும் நீங்கள் ஆல்ரெடி பேசிக் தெரிஞ்சதுனாலும் நீங்கள் எல்லா மெட்டீரியல்ஸுமே வச்சுருப்பீங்க. இன்கேஸ் மெட்டீரியல் கிட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது செப்பரேட் சார்ஜஸ் வரும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது நான் அனுப்புகிறேன். ஸோ அதில் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ 2 ஹேண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், சிங்கிள் ஹேண்ட்லையும் பண்ணலாம். 2 டெக்னிக்குமே இந்த கோர்ஸில் கவர் ஆகும். ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், சேம் அதே தான் வந்து ஸ்லீவ்லையும் கொடுத்துட்டு அந்த கோலம் டிசைனை வந்து சென்டரில் கொடுத்துருக்கோம். நெக்குக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த சோட்டி ஸ்டிச் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட ட்ரேசிங் பேப்பர் பிளாகில் இருக்குது. அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.